வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த இடமளியோ, தையிட்டி காணியின் உரிமையாளர்கள் திட்டவட்டம். தையிட்டியில் மக்களை அச்சுறுத்தும் அனூர் அரசாங்கம், சீரும் வேலன் சுவாமிகள். தையிட்டி விகாரைக்கு எதிர்ப்பு, பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வலிமை காட்டிய போராட்டம். 40 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையுடன் விளையாடும் அனூர் அரசு, சாடும் ஜோசப் ஸ்டாலின். பருத்த துறையில் 600 கிலோகிராம் கஞ்சா தீயிட்டு அழிப்பு. ஆண்டின் முதல் 2 நாட்களில் 581 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி. மருதங்கேணியில் குடும்பஸ்தர் கொலை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சதோச நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் அதிரடியாக கைது. பெருந்தொகை தங்கத்துடன் வந்திறங்கிய விமான பணிப்பெண் கட்டுநாயக்கவில் கைது. கோர விபத்தில் தனியார் வங்கியின் ஊழியரான ஜுவதி பலி. கடந்த 24 மணி நேரத்தில் 5 உயிர்களை பலியெடுத்த கோர விபத்து. வெனிசுலா நிலைமை நாளை அவசரமாக கூடுகிறது ஐநா பாதுகாப்பு சபை. அடுத்த இலக்கு கொலம்பியா, ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எமது திடமான கோரிக்கை. மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என தையிட்டி காணி உரிமையாளர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். தையிட்டியில் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரைக்கு எதிராகவும் மக்களுடைய காணிகளை முழுமையாக விடுவிக்க கோரியும் விகாரைக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் வழங்கிய செவ்வியின் போது அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தனர். இது தொடர்பில் தெரிவிக்கையில், தையிட்டி போராட்ட களத்தில் நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது எமக்கு கிடைத்த பெரும் பலமாகும். திஸ்ஸ விகாரைக்கு கையகப்படுத்தப்பட்ட மக்களுடைய காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகள் 4 கட்டங்களாக விடுவிக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலகத்தில் காணி உரிமையாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். ஆனால் காணிகள் விடுவிக்கப்படும் 4 கட்டங்களுக்கும் நாங்கள் கால வரையறையை விதித்தோம். இதன்போது மாவட்ட செயலாளர் தடுமாறினார். அவர் அந்த யோசனையில் இருந்து பின்வாங்குகிறார் என்று எங்களுக்கு தெரிகிறது. இதுவரைக்கு மாவட்ட செயலகத்திலிருந்து காணி விடுவிப்பு தொடர்பில் எங்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் வரவில்லை. காணி விடுவிப்பு தொடர்பில் யாழ் மாவட்ட செயலாளர் முன்வைத்த யோசனை நேற்று எமது போராட்டத்தை மலினப்படுத்துவதற்காக அல்லது செயலிழக்கச் செய்வதற்காக அரசால் வகுக்கப்பட்ட உத்தி என்று நாங்கள் எண்ணுகின்றோம். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எமது திடமான கோரிக்கை. எமது நேற்றைய போராட்டம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் வெகுஜன அமைப்புகளுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தலை வழங்கினோம். அதற்கமே அவர்கள் நேற்று முழுமையாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினர். வவுனியா முல்லைத்தீவிலிருந்து கூட மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் தன்னார்வத்துடன் வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுடைய விவரங்களை காவல்துறை பதிவு செய்கின்றமை அனூர் அரசாங்கத்துடைய அடக்குமுறையின் வெளிப்பாடு என சிவகுரு ஆதீனத்தின் குறுமுதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் குறிப்பிட்டார். தையிட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தையிட்டி மக்களின் காணிகளில் அத்துமீறி கட்டப்பட்ட சட்டவிரோத திஸ்ஸ விகாரை கட்டுமானத்தை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதை வலியுறுத்தி நேற்று தையிட்டி விகாரை கண்மையில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது போராட்டத்துக்கு வருகை தந்தவர்களின் பெயர் மற்றும் வாகன இலக்கங்களை போலீசார் பதிவு செய்த பின்னர் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்வோரை குறைப்பதற்காக உடற்ரீதியாக அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இதன் வெளிப்பாடே தையிட்டி போராட்டத்துக்கு வந்தவர்களின் விவரங்களை பதிவு செய்தமையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியன்று இடம்பெற்ற தையிட்டி போராட்டத்தின் போது தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 தமிழர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த போராட்டம் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்றது. தாயகத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி மதக்கூறு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 தமிழர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அதனை கண்டித்தும் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற கோரியும் தாயகத்தில் நேற்று இடம்பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் வகையில் பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரின் கையெழுத்துடன் இந்த விடயம் தொடர்பான மனு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட கல்வி திட்டம் அல்ல என்று 40 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையுடன் அரசாங்கம் விளையாடிக் கொண்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலைகள் நிறைவடையும் நேரம் மீண்டும் 1:30 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்காலிக தீர்மானம் என்று சுற்று நிறுவனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தீர்மானம் எப்போது நிரந்தர தீர்மானமாக மாறும்?
அண்மை காலங்களில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்றுநிருபங்களை ஒன்று சேர்த்தால் புத்தகம் ஒன்றை அச்சிட முடியும். நேர தொடர்பில் மட்டும் 4 சுற்றுநிருபங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது வெளியிடப்பட்ட தற்காலிக சுற்றுநிருபத்தை மாற்றி புரிதொன்று வெளியிடப்படும் போது இதன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படக்கூடும். கல்வி மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பத்திலிருந்து தவறாக முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் கல்வி முறைமைக்கு மறுசீரமைப்பு அவசியம் என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னிருந்து வலியுறுத்தப்படும் ஒரு விடயமாகும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் 600 கிலோகிராம் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. பருத்தித்துறை மற்றும் வல்வெட்டித்துறை போலீசாரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்குட்படுத்தப்பட்டு 600 கிலோகிராம் கஞ்சா அளிக்கப்பட்டது. பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான வெலிக்கண்டி குப்பை தொடரில் வைத்து கஞ்சா அளிக்கப்பட்டது. ஆண்டின் முதல் 2 நாட்களில் 581 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆண்டின் முதல் 2 நாட்களில் 581 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவருட தினமான கடந்த வியாழக்கிழமை மருதங்கேணி பகுதியில் 40 வயதுடைய சின்னையா தவனீசன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தை கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரை பிரதான சந்தேக நபராக கைது செய்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சதோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து மேலாளர் இந்திக்க ரத்ன மலால கைது செய்யப்பட்டார். குறித்த கைது நடவடிக்கை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றை தவறாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 4,59,26,957 ரூபாய் பெறுமதியுடைய தங்க நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு தனியார் விமான நிறுவனத்தின் பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த பெண் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் அவர் பணியாற்றிய பிஸ்ரேர் விமானமூடாக இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்றைய தினம் காலி நெலுவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. ஐஎஸ் வேன் ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. காரை செலுத்திச் சென்ற 26 வயது யுவதி உயிரிழந்தார். தனியார் வங்கியொன்றில் பணியாற்றும் மேற்படி யுவதி வேலை முடிந்த வீடு திரும்பும் போது விபத்தில் சிக்கிக் கொண்டார். ஐஎஸ் வேனின் சாரதி காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். 2 வாகனங்களிலும் சாரதிகளை தவிர வேறு எவரும் பயணிக்கவில்லை என்று தெரிவித்த காவல்துறை விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பிரதேசங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மாரவில, மிகதென்ன, நொச்சியகம, கொஸ்பேப மற்றும் பேரவள ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றன. மாரவில போலீஸ் பிரிவில் திரேசாபுரவில் அடப்பர சந்தைக்கு செல்லும் வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கேட்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி மாநகர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் பெலவத்த ஹொரவல வீதியில் 10 வீட்டு திட்டம் அருகே துவிச்சக்கர வண்டி ஒன்றை திடீரென்று வலப்புறமாக திருப்ப முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த துவிச்சக்கர வண்டியின் சாரதி மீகதென்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நொச்சியகாம தல்ஹஸ்வெவ வீதியில் 2 மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பு கண்டி வீதியின் வரகாப்புல தொலங்கமோ பகுதியில் முச்சக்கர வண்டி கொண்டு பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி ஓட்டிச் சென்றவர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற அவரின் மகள் உள்ளிட்ட 2 காயங்களுக்குள்ளாகி வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். வெனிசுலாவில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கை மற்றும் வெனிசுலாவின் எதிர்காலம் தொடர்பில் விவாதிக்க
ஐக்கிய நாடுகள் சபை நாளைய தினம் கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா சிறைப்பிடித்தமை குறித்து கவனம் செலுத்தவே இந்த அவசர கூட்டம் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஐநா தலைமையகத்தில் உள்ள 15 நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்க இராணுவத்தின் வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 40 வெனிசுலா வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறிப்பாக வெனிசுலாவின் தலைநகர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையில் தற்போது நாடு கடத்தியுள்ளது. இந்நடவடிக்கையால் ஏற்படும் எந்த விளைவுகளும் குறித்து கவலைப்படவில்லை என்று கொலம்பிய ஜனாதிபதி தெரிவித்தார். இது தொடர்பில் சந்திப்பின் போது ட்ரம்ப் நேரடியாக பதிலளித்தார். குஸ்டவோக்கு கொக்கைன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கிறது. அவர் கொக்கைன் தயாரிக்கிறார். அவர்கள் அதை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள். எனவே குஸ்டவோ தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.